எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டீஸ் ஃபார் வுமன் டூ மேரேஜ். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மென் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். வுமன்ஸுக்குமே இந்த வீடியோ பயன்படும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, குவாலிட்டீஸ் ஃபார் வுமன் டூ மேரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டாபிக் வந்து மென்ஸோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்கா என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா மென்ஸோட லைஃப்லயுமே வந்து அவங்க அடல்ட் ஏஜ்ல இருக்கும்போது, அவங்க மனசுக்குள்ள நெறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். நெறைய விஷயத்து மேல பேஷனேட்டா இருந்துட்டு இருப்பாங்க. சில பேர் பைக் மேல பேஷனேட்டா இருந்துட்டு இருப்பாங்க. சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல பேஷனேட்டா இருந்துட்டு இருப்பாங்க. சில பேர் பாடி பில்டிங், செல்ஃப் குரோத், பிசினஸ் பிளான்ஸ்லாம் வச்சுட்டு நெறைய பேரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, எல்லா மென்ஸ்குள்ளயுமே இருக்கிற ஒரு காமனான பேஷனேட்டான ஒரு விஷயம், ஒரு பிளஷரபிளான ஒரு விஷயம், எத்தன விஷயம் பண்ணாலுமே இதுதான்ப்பா டாப் பிரியாரிட்டின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான கேர்ள வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரதா தான் இருக்கும். அதுக்கான காரணம் ஆப்வியஸா ஆப்போசிட் ஜெண்டர் மேல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் தான். இந்த இடத்துல வந்து ஒரு அடல்ட் ஏஜ்ல இருக்கிற மென் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபேண்டசிக்கலா அதிகமா யோசிப்பாங்க. இந்த மாரி தான் ஒரு பொண்ணு இருக்கணும். ஒரு மீன் போன்ற கண்கள், பிறை போன்ற நெற்றி, மேகம் போன்ற கூந்தல், கொடி போன்ற இடை. இந்த மாரி ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ்ல வந்து ஒரு ஏஞ்சல் மாரி இருக்கிற ஒரு கேர்ள் தான் வந்து ரிலேஷன்ஷிப்ல எங்களுக்கு வேணும்னு சொல்லப்படுற இந்த ஃபேண்டசிக்கல் தாட் வந்து என்னைக்குமே வந்து அடல்ட் ஏஜ்ல இருக்கிற மென்ஸ்குள்ள அதிகமா இருந்துட்டு இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொன்னோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டை மூவில வந்து தனுஷ் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. சின்ன வயசுல இருந்து எல்லா ஆம்பளைங்களுமே ஒரு ஆசை இருக்கும். நான் கட்டிக்க போற பொண்ணு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா பாதி பேருக்கு அப்படி கிடைக்கிறதே கிடையாது. தப்பி தவறி அந்த மாதிரி ஒரு பொண்ண நீ எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கயேன், உன்னாலயே அத எடுத்துக்க முடியும்னு வச்சுக்கயேன், எடுத்துப்பியா மாட்டியா அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்போ டோட்டல் ஃபேண்டசிக்கலா இருக்கிற தாட் வந்து எப்பயுமே அவங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ்ல மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு அடல்ட்டா இருக்கிற ஒரு பாய் வந்து மென்னா மாறும்போது அவங்களுடைய தாட் எப்படி மாறும் டுவர்ட்ஸ் த கேர்ள்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இது அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். ஒரு கேர்ளோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாரி தான் இருக்கும்னு சொல்லப்பட்ட அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்கன்னா வந்து, ஹானஸ்ட்டா இருக்கணும், எம்பத்தட்டிக்கலா இருக்கணும், பாசிட்டிவ் எமோஷன்ஸா இருக்கணும், பாசிட்டிவ் அவுட்லுக்ல இருக்கணும்னு சொல்லப்படுற அவங்களுடைய கேரக்டர்லயும், ஆட்டிட்யூட்லயும் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் லைஃப்ல அவங்க கடந்து வந்த சில விஷயங்களா இருக்கலாம், ட்ராஜடியா இருக்கலாம், லைஃப் கத்துக் குடுத்த லெசன்ஸா இருக்கலாம். ஸோ அவங்களோட எண்ணம் வந்து டோட்டலா மாறி இருக்கும். வெயிட், 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 வெயிட். ஆனா நம்ம எப்படி தான் எதிர்பார்த்தாலுமே கூட சரி, ஒரு ஹானஸ்ட்டா, பாசிட்டிவா, இல்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா, ஒரு எம்பத்தட்டிக்கலா என்ன மாரியான ஒரு குவாலிட்டில எதிர்பார்த்தாலுமே, அந்த குவாலிட்டி அந்த மென் கிட்ட இருந்தா மட்டும் தான், இந்த மாரியான ஒரு கேர்ள வந்து அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ இத பத்தி தான் நீங்க இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். எந்த குவாலிட்டில இருக்கிற ஒரு கேர்ள மேரேஜ் பண்ணா உங்க லைஃப் வந்து ராக்கெட்ல போற மாரி சர்ருன்னு டாப்ல போகும்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எமோஷனல் மெச்சூரிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். சாணக்கியர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு கேர்ல்ஸ பத்தி. என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கேர்ல்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த சீக்ரெட் வந்து ஒரு 1000 பேருக்கு முன்னாடி சொன்னதுக்கு சமம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஆண்கள கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து ஒரு எமோஷனல் பீயிங்ஸா கருதப்படுறாங்க. ஆண்கள் வந்து லாஜிக்கலா நெறைய விஷயங்கள பார்க்கும்போது, பெண்களால லாஜிக்கலா பார்க்க முடிஞ்சாலுமே, அதுல நெறைய எமோஷன்ஸ் கலந்திருக்கும் அவங்களுக்குள்ள. ஏன்னா, தாய்மை உணர்வு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பெண்களுக்கு இருக்கிறதுனால, எடுத்தோம் கவுத்தோம்ன்ற முடிவு எடுக்கிறது, வெறும் லாஜிக்கலா மட்டுமே பார்த்து யோசிக்கிறதுலாம் இருக்காது. கொஞ்சம் எமோஷனலா நெறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால, அவங்கனால டக்குனு சில விஷயங்கள் செய்ய முடியாது. இந்த ஒரு காரணத்தால எமோஷனா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரகசியமா இருக்கு. அது வெளிய வரக்கூடாது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள்ஸ் கிட்ட சொல்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கும். ஆனா, இந்த விஷயம் எல்லா கேர்ள்ஸுக்குமே காமன் கிடையாது. எமோஷனல் மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச கேர்ள்ஸுமே இங்க நெறைய பேர் இருக்காங்க. இந்த குவாலிட்டில இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள விட்றாதீங்க. அந்த மாரி குவாலிட்டில இருக்கிற ஒரு கேர்ள வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா எமோஷனல் மெச்சூரிட்டியா இருக்கிற கேர்ள்ஸ் அவங்களுடைய சீக்ரெட்ஸ வந்து ரொம்ப சீக்கிரம் வெளியிட்ற மாட்டாங்க. அதே சமயத்துல வெளியிடவே கூடாதுன்ற சீக்ரெட்ட வந்து என்னைக்குமே யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கான காரணம், இன்னைக்கு நம்மளோட சீக்ரெட் யார்கிட்டயாவது சொல்றோம், ஒரு பிரைவசி மேட்டர் யார்கிட்டயாவது சொல்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல அதுவே நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுற இந்த ஒரு விடை அவங்களுக்கு என்னைக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ரீசன்னால எமோஷனல் மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய சீக்ரெட்ஸ வந்து உள்ளுக்குள்ள பத்திரமா வச்சுக்கிற குவாலிட்டியும் வச்சிருப்பாங்க. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து நெறைய பிரேக்கப்ஸ் நடக்குது. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கான முக்கியமான காரணமே ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸா இருக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற கசப்பான விஷயங்களா இருக்கலாம். அத வந்து 3 பெர்சன்ட்ட வெளிய கொண்டு வரதுனால தான். இந்த விஷயம் வந்து எப்ப அவாய்ட் ஆகுதோ, அப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ராக் சாலிடா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். எமோஷனல் மெச்சூரிட்டியா இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ப்ராப்ளம் எதுவா இருந்தாலுமே, அவங்களால தனியா ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லப்படுற கான்ஃபிடன்ட் இவங்க கிட்ட இருக்கிறதுனால, அவங்க அம்மா கிட்ட கூட நெறைய விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாரியான கேர்ள் கிடைச்சாங்கன்னா, தயவு செஞ்சு விட்றாதீங்க. இந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான குவாலிட்டி. 2வது குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்னஸ் இன் ஸ்பீச் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
அதாவது வந்து ஒரு மென்னோட லைஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய வந்து ஒரு போர்க்களத்துல சண்டை போடுற மாரி தான் இருந்துட்டு இருக்கும். அதுவும் வந்து ஒரு மென் வந்து நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய விஷயங்கள வந்து அத்தாரிட்டேட்டிவா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சொல்லவே தேவையில்ல. வெளியில வந்து அவங்க ஒரு பிளான் போடுவாங்க. ஆனா வந்து வீட்ல வேற மாரியான பிளான் மாறிடும். வீட்ல ஒரு பிளான் போடுவாங்க. அது வெளியில போகும்போது வேற மாரி மாறிடும். ஸோ இத்தன விஷயங்கள வந்து ஒரு மென் ஹேண்டில் பண்ணும்போது, அந்த மென்னுக்கு வந்து இந்த பணமோ, பேரோ, புகழோ இது குடுக்கறத விட கூட ஒரு ஆள் வந்து ஒரு சாஃப்ட்டா பேசுறதுக்கு இருந்தாங்கன்னா, ஒரு ஸ்வீட்னஸான ஸ்பீச் அவங்ககிட்ட இருந்ததுன்னா, நிச்சயமா அந்த மென் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த வேணா சாதிக்கலாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ஒரு மனுஷனுக்கு ஊக்கத்த குடுக்கும். நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ஒரு மனுஷன உருக்குலையவும் வைக்கும். நம்மளுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷன வந்து எழுந்திரிச்சு ஓடவும் வச்சுரும். ஸோ வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறதுனால, ஸ்வீட்னஸான ஸ்பீச் பேசுற ஒரு கேர்ளா இருக்காங்க. ஒரு நேச்சராவே இந்த மாரியான கேர்ளா இருக்காங்கன்னா, அவங்கள மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு குவாலிட்டி. பொதுவா வெளியில அதிகமான ப்ராப்ளம் நடக்கும்போது, பரவால்ல வீட்டுக்கு போனா நம்ம லைஃப் பார்ட்னர் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும். எவ்வளோ பெரிய விஷயத்த வேணா சமாளிச்சிடலாம் சொல்லப்படுற இந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டாலே போதும், ஒரு ஃபேமிலி ப்ராப்பரா போகும். எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மென்னுடைய லைஃப்ல வந்து அவர மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு விஷயமா மட்டும் இல்லாம, அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையுமே அவருடைய லைஃப் பார்ட்னர் காப்பாத்துவாங்க. ரிலேஷன்ஷிப்பா அவங்களோட ரிலேஷனா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இவங்களுக்கு முன்னாடி ஒரு கேர்ள் எவ்வளோ சாஃப்ட்டா, ஸ்வீட்டா பேசுறாங்களோ, அத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மென்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுமே இருக்கிறதுனால, ஒரு வார்த்தைகள தேன் தடவி பேசுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது உண்மையா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ள விட்றாதீங்க. ஏன்னா பாதி மென்ஸ் வந்து இன்னைக்கு வீட்டுக்கே வராம வெளியவே இருக்காங்கன்னா, அதுக்கான காரணம் குளவி கொட்டுற மாரி இப்படி கொட்டுறிய வார்த்தைகளால அப்படின்னு சொல்லப்படுற கேர்ள்ஸ் கிட்ட மாட்டி இருந்திருக்கலாம் சில மென்ஸ். அதனால வார்த்தைகள்ல ஒரு கனிவும், ஒரு அமைதியும், ஒரு சாந்தமும் இருக்கிற பெண் கிடைச்சாங்கன்னா, அவங்கள மேரேஜ் பண்ணா லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது குவாலிட்டி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். சாணக்கியர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கேர்ள் அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் ரொம்ப குளோரிஃபைடா வச்சிருக்காங்க. பயங்கரமான மேக்கப்பா இருக்கலாம். அவங்கள அழகுல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்காங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைல், அவங்களுடைய ஸ்கின் டோனு, அவங்களோட மேக்கப் இதுல வந்து அதிகமான ஃபோக்கஸா வந்து இதுக்கு அதிகமான விஷயங்கள செலவு செய்றதா இருக்கலாம். இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற கேர்ளா இருந்தா, தயவு செஞ்சு அவங்கள மேரேஜ் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா வந்து அவுட்டர் அப்பியரன்ஸ்ல அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற கேர்ள்ஸ்க்கு வந்து டாப் காலியா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இன்டெலக்சுவலா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. ஆனா சில வுமன்ஸ் வந்து இன்டெலக்சுவலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கவே மாட்டாங்க. ஆனா அவ்ளோ அழகா இருப்பாங்க. அவ்ளோ அந்த அளவு அட்ராக்ஷனோட இருப்பாங்க. ஏன்னா பெண்கள வந்து அழகா, அழகில்லன்னு சொல்ல முடியாது. பெண்கள்னாலே அழகு தான். ஆனா அந்த அழகுக்கு மகுடம் சேர்க்கிறது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களுடைய இன்டெலக்சுவல் பவரா தான் இருக்கும். நம்ம நெறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்திருப்போம். அதுல அந்த ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து ஒரு ஹீரோயின் காட்டுவாங்க ஸ்டார்ட்டிங்ல படத்தோட இனிஷியலா. அப்ப அந்த ஹீரோயின் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த அளவு ஒரு ஃபீலே வராதுன்னா, இவங்க ஹீரோயின் ரொம்ப சுமாரா இருக்கே இந்த பொண்ணு அப்படின்ற மாரி தோணும். ஆனா படம் போக அவங்களுடைய ஆக்டிங்கா இருக்கலாம், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இன்டெலக்சுவலா யோசிக்கிறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம். அந்த பொண்ணு மட்டும் தான் பயங்கர அழகா தெரியும். மத்த எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப டம்மியா தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்துல தான் வந்து இன்டெலக்சுவல் பியூட்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ எந்த கேர்ள் வந்து இன்டெலக்சுவல ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்களோ, அவங்க ஒரு இடத்துல அப்பியர் ஆறாங்கன்னா, அங்க ஒரு விசிபிலிட்டி இருக்கும். அங்க ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குமோ, இவங்க வந்திருக்காங்கனாலே அங்க ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடும். அது வந்து வெளியில அழகுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற கேர்ள்ஸ்னால வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ்ல அழகுல மேம்பாடா இருக்கிற கேர்ள மேரேஜ் பண்ற மென்ஸ் வந்து எப்பவுமே ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அழகு வந்து போயிடும். யாரா இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல ஏஜ் ஆயிடுச்சுன்னா அந்த அழகு போயிடும். ஆனா இன்டெலக்சுவலா அழகா இருக்கிற கேர்ள்ஸ மேரேஜ் பண்ணும்போது லைஃப் நம்மள தூக்கி போடுற எந்த ஒரு இடமா இருந்தாலுமே கூட சரி. ஏன்னா பூ பாதைகள் மட்டும் இருக்காது. முற்கள் நிறைந்த பாதைகளுமே வாழ்க்கையில இருக்கும். அந்த பாதையில டிராவல் பண்ணும்போது இன்டெலக்சுவலா இருக்கிற ஒரு கேர்ள மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எங்க என்ன பேசணும், எங்க என்ன பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, எப்படி லைஃப்ப கொண்டு போகணும்னு சொல்லப்படுற விஷயமும், டிசிஷன் மேக்கிங்ல வந்து ஒரு மென்னுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறதும், ப்ராப்பரான டிசிஷன் எடுக்கிறதுக்குமே வந்து இன்டெலக்சுவலா இருக்கிற கேர்ள்ஸா என்னைக்குமே வந்து ரொம்ப அழகான கேர்ள்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மொக்க ஜோக் அடிச்சாலுமே ரொம்ப விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. சம்டைம்ஸ் ஜோக்கே இருக்காது. அதுக்குமே பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சிரிப்பு உணர்வு, நகைச்சுவை உணர்வு அப்படின்னு சொல்லப்படுற உணர்வு இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அந்த குவாலிட்டி அவங்க கிட்ட இருந்ததுன்னா, அவங்கள ஈஸியா வந்து நீங்க மேரேஜ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி அது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வரும். கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வரும். தேவையில்லாத சிந்தனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லப்படுற எல்லா விஷயமே வரும். ஆனா இத்தன ஒரு ப்ராப்ளம்ஸுமே கூட சரி, இல்ல எவ்வளவு மோசமான சிச்சுவேஷனுமே கூட சரி, நார்மலா மாத்தக்கூடிய ஸ்ட்ரென்த் எதுக்கு இருக்குன்னா, நகைச்சுவை உணர்வுக்கு தான் இருக்கு. சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு தான் இருக்கு. ஸோ எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலுமே கூட சரி, இவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு காமெடி பண்ணா போதும். அவங்க அத மறந்துருவாங்க. நம்மள ஏத்துப்பாங்கன்னு சொல்லப்படுற
ஐ மீன் தப்பு பண்ணிட்டு ஏத்துப்பான்னு கிடையாது. தெரியாம பண்ற தப்ப வந்து கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர யூஸ் பண்ணி ஒரு மென் வந்து கியூர் பண்ணுவாங்க. அந்த மாரி இடத்துல அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய கேர்லா கொஞ்சம் நல்லா சிரிக்கிற கேர்லா இருந்தாங்கன்னா, அவங்க அத மறந்துருவாங்க. ஆனா சில கேர்ள் வந்து நீலாம்பரி, படையப்பால வர நீலாம்பரி மாரி மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் கிரட்ஜ் வச்சுட்டு உன்ன பழி வாங்குறேன். உங்களோட ஆண் ஆதிக்கத்த அடக்குறேன்னு சொல்லப்படுற கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த மாரி கால்கள் இருந்தா மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல இருக்கிற கேர்ளா இருந்தீங்கன்னா விட்றாதீங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் லைஃப்ப கொஞ்சம் ஈஸியா எடுத்துட்டு போற ஒரு கேர்ளா இருப்பாங்க. ஸோ வேற ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயங்கள் நடக்கும்போது கூட சரி, புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்லப்படுற குவாலிட்டி இருக்கிற கேர்ள வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷேர்ட் வேல்யூஸ் அண்ட் கோல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஷேர்ட் வேல்யூஸ் அண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு கடவுள் குடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வாழப் போறோம். ஒன்ஸ் நம்ம முன்னாடி போயிட்டோம்னா ரீவைண்ட் பண்ண முடியாது. ஸோ இத்தன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற இந்த லைஃப்ல வந்து, நீங்க எவ்வளவு தூரம் பெரிய ஆளா இருக்கீங்கன்றத விட, நீங்க எவ்வளவு தூரம் லைஃப்ப என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லப்படுற விஷயம் தான் உங்க கையில இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ உங்க லைஃப்ப நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் இருக்கு. உங்க லைஃப்ப நீங்க மீனிங்ஃபுல்லா எடுத்துட்டு போறீங்களா? மீனிங்லெஸ்ஸா எடுத்துட்டு போறீங்களா? இல்ல எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம வாழ்றீங்களான்னு சொல்லப்பட்ட இந்த 3 கேட்டகரில எந்த கேட்டகரில நீங்க வரீங்கன்றது இருக்கு. நீங்க மீனிங்ஃபுல்லா எடுத்துட்டு போற பெர்சனா இருந்தீங்கன்னா, நீங்க சும்மா சாப்பிடுறது, தூங்குறது அந்த மாரி விஷயம் மட்டும் பண்ணாம, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோல வச்சுட்டு ஓடுற ஒரு பெர்சனா இருக்கீங்க. மீனிங்லெஸ்ஸா எடுத்துட்டு போறீங்கன்னா, சாப்பிடுறது, தூங்குறது, மத்தவங்க விஷயத்த பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, எந்த பத்தியுமே யோசிக்காம, சும்மா சாப்பிடுறோம், அப்படியே இருக்கோம், நம்ம வாழ்க்கை அப்படியே போதுன்ற மாரி வாழ்க்கைய நகர்த்திட்டு இருப்பீங்க. இந்த 3 கேட்டகரில நீங்க எந்த கேட்டகரில இருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் உங்க லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சப்போஸ் அமையிற லைஃப் பார்ட்னர், சப்போஸ் நீங்களும் மீனிங்ஃபுல்லா கொண்டு போறீங்க. அவங்களுக்கும் ஒரு ஷேர்ட் வேல்யூஸ் அண்ட் கோல்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள வந்து முழுசா ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிட்டில இருக்கிற கேர்ள வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து மேரேஜ் பண்ணலாம்ன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கான காரணம் ஒரு கோல்ல வந்து ஃபோகஸ்டா இருக்கிற கேர்ளுக்கு வந்து பிஹேவியரா இருக்கலாம், ஆட்டிட்யூடா இருக்கலாம். ஒரு விஷயத்த எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்ஸர் இருக்கும் எப்பவுமே. அதுக்கான காரணம் லைஃப்ப பத்தின கிளாரிட்டி அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரு கேர்ளுக்கு விஷன் இருக்கும்போது, அந்த விஷன நோக்கி அந்த கேர்ள் டிராவல் பண்ணும்போது, அவங்கனால அவங்களையும் காப்பாத்திக்க முடியும். அவங்கள சுத்தி இருக்கிற விஷயத்தையுமே வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல எல்லா காலகட்டத்திலுமே கூட சரி, லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கறதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா லைஃப் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்சதா இருக்கிறதுனால, டவுன்ல போயிட்டு அப்ல வந்தாலும் கூட சரி, அப்ல போய் டவுன் வந்தாலுமே கூட சரி, 2 சிச்சுவேஷனுமே சமாளிக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தா மட்டும் தான் நீங்க மென்டலாவும், பிசிக்கலாவும், எமோஷனலாவும் ஹேப்பியா இருக்க முடியுன்றதுனால, ஒரு கோல் ஓரியன்டடா கிளாரிட்டியா இருக்கிற கேர்ள் இருந்தாங்கன்னா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்ககிட்ட இருக்குன்னா, அவங்கள மேரேஜ் பண்ணலாம். அவங்க நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் சாணக்கியர நான் இங்க கூப்பிடுறேன். சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வுமன், பெர்ஃபெக்ட்டான ஒரு மேட்ச் ஒரு மென்னுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு வுமன் வந்து சாப்பாடு போடும்போது அம்மா மாரி இருக்கணும். சப்போர்ட் பண்ற இடத்துல வந்து உண்மையான ஒரு தோழி மாரி இருக்கணும். ஒரு மென்னுடைய லவ் டிசைரா இருக்கலாம், செக்சுவல் டிசைரா இருக்கலாம். அத சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு மென்னுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான மேட்ச் கிடைச்சுட்டாங்க. அவன் வேற லெவல்ல பெரிய ஆள் ஆகப் போறான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மென் வந்து அவருடைய குவாலிட்டி எப்ப இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறாரோ, அவர் அதுக்கு தகுதியான ஒரு பெர்சனா மாறுறாரோ, அப்ப அந்த மாரியான ஒரு கேர்ள் வந்து அவர் தேடி போக தேவையில்ல. அந்த பெர்சனே அந்த கேர்ளே வந்து அவர தேடி வருவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்க குவாலிட்டி ஆஸ் அ மென்னா உங்களோட குவாலிட்டி நீங்க எவ்வளவு தூரம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அதுக்கேத்த ஒரு வுமன் உங்களுக்கு கிடைச்சே தீருவாங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்க குவாலிட்டில ரொம்ப ஃபோகஸ்டா இருங்க. உங்க குவாலிட்டிய வந்து நல்லா வச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.